அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 5/1/2026 அருமையான விசு வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் மதுரை ஃபங்க்ஷனுக்கு சிறப்பாக வந்திருந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரையில் வந்து நம்மை சந்தித்த அனைத்து அன்பர்களுக்கும், நம்ம வரவேற்பு கொடுத்தவர்களுக்கும், புத்தகத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கும், பஞ்சவச்சி சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நம்முடைய கோபுரம் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நம்மளுடைய அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. தனித்தனியா நன்றி சொல்ல முடியலனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் நன்றி சொல்லிடுறேன். வாங்க, திதி யோகம் கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அரிசியை தானமா கொடுங்க. புது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருடத்துல உங்களுடைய நட்சத்திரம் அல்லது உங்க நாமயோகம் வரக்கூடிய நாட்கள்ல அன்னதானம் செய்யுங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு அரிசியை தானமாக கொடுங்கள். தேசிய பறவைகள் தினம், அதனால பறவைகளுக்கு உணவளியுங்கள், காக்கைக்கு உணவளியுங்கள், குருவிகளுக்கு, மயிலுக்கு, உங்களால என்ன முடியுமோ பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உணவு கொடுங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். பிற்பகல் 1:24 வரைக்கும் தோதியை, அதன் பின்பு திருதியை, மாலை 5:02 வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம், அதிகாலை 3:59 வரைக்கும் வைத்திருதி நாம யோகம், அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம். வைத்திருதி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். விஸ்கம்பத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். அதிகாலை 2:08 வரைக்கும் தைத்துளை, அதன் பின்பு பிற்பகல் 1:24 வரைக்கும் கரசை, சந்திரன், வணிசை, அதன் பிறகு சூரியன். விடுதலை போராட்ட வீரர் ரா கிருஷ்ணசாமி நாயுடு அவருடைய பிறந்த தினம். முகலாய பேரரசர் ஷாஜகான் அவருடைய பிறந்த தினம். காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினார்ல, அவரோட பர்த்டே அன்னைக்கு. வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். குரு மிதுனத்துல, சந்திரன் கடகத்தில் ஆட்சி, கேது சிம்மத்துல, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேருமே தனுசுல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை.
ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.